ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பெருமாள் என்றால் வைணவ மரபின்படி ராமர் என்று அர்த்தம். சர்வ தேவமயோ ராமகா, அதாவது என்ன அர்த்தம்னா, அதாவது ராமன் அனைத்து தெய்வத்தின் சகல தெய்வங்களின் உருவமாக ராமர் இருக்கிறார் என்று அர்த்தம். நவகிரக வடிவமாக கூட இருக்கிறார். இது நீங்கள் எங்கே பார்க்கலாம் என்றால், ராமலல்லா அயோத்தி அந்த திருக்கோயிலில் நீங்கள் தினம் அந்த ராமலல்லா ஆரத்தி வருகிறது. யூடியூப்பில் போட்டிங்கன்னா ராமலல்லா ஆரத்தி போட்டு தினமும் வரும். தினம் ஒரு 6 மணிக்கு அந்த விசுவரவு நடக்கும். அதன் பிறகு அதை அப்லோட் பண்ணிடுவார்கள். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அனைத்து தெய்வங்களின் உருவம் ராமர் தான். அனைத்து கிரகங்களின் உருவம் அவர்தான். எப்படி என்றால், மிக அழகாக அவர்கள் அந்த பூஜை செய்கிறார்கள். அந்த பூஜை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அவர்கள் எல்லா தெய்வத்தையும் வணங்குகிறார்கள். எல்லாம், அதாவது காசியை வணங்குகிற காசி தெய்வத்தின் நாமத்தை சொல்லுகிறார்கள். அயோத்தி, பரதன், சத்ருகனன், சரையு மாதாக்கி எல்லாமே அவர்கள் சொல்லி அந்த தெய்வத்துக்கு பூஜை செய்கிறார்கள். மிக சிறப்பாக உள்ளது. அதில் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது இப்போது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியனோட அம்சமாக அந்த சிவப்பு கலரில் ட்ரெஸ்ஸு, சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸில் அந்த பெருமாள் அணிந்து கொண்டு காட்சி அளிப்பார். திங்கள் அதே மாதிரி வெள்ளை கலர். அது புதன் வந்தாச்சுன்னா பச்சை நிற உடை அணிந்து பெருமாளுக்கு பூஜை செய்கிறார்கள். புதன் கிரகத்துக்குரிய வண்ணம் அது. வியாழன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், வியாழக்கிழமை மஞ்சள் நிற வண்ணம். மஞ்சள் வண்ணத்தில் அந்த பெருமாள் உடை அணிந்து நமக்கு காட்சி தருவார், குரு பகவானாக. இதுபோல் சுக்கிரனுக்கு அதே மாதிரி தான். சனிக்கிழமை பாயாச்சுன்னா சனி பகவானுக்கு உரிய வண்ணம் என்ன, கருப்பு. ஆனால் கருப்பு தெய்வத்துக்கு அணிய மாட்டார்கள். எனவே நீல கலர், டார்க்கு ப்ளூ மாதிரி அந்த ஒரு ட்ரெஸ் போட்டு சனி பகவான், சனிக்குரிய அந்த சனி கிரகமாக நமக்கு அந்த ராமர் காட்சி தருகிறார். ஆக மொத்தமாக தினம் அந்த ராமர், அந்த அயோத்தி, அந்த ராமலல்லா ஆரத்தி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவகிரக தோஷம் என்பதே வராது. அந்தந்த தினத்துக்குரிய தோஷம் அன்றன்றே போய்விடும். சகல தெய்வங்களை நீங்கள் வணங்கியதற்கு சமம். நீங்கள் பரிகாரமே செய்ய வேண்டியதில்லை. செலவே இல்லாமல் சிம்பிளான பரிகாரம் இந்த ராமலல்லா ஆரத்தி. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு. எனவே ராமர் என்றால் பெருமாள் அவரை வணங்கினாலே எல்லா தெய்வங்களுக்கும் வணங்கியதற்கு சமம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு தெய்வம் ராமர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்களானி பவந்து.